இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் இருக்கேன். இங்கேருந்து தான் ஒரு சூப்பரான ஒரு vlog அமைய போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. வெல்கம் டு செந்தூர் டிராவல்ஸ். கனிவான சேவை, நிறைவான பயணம். நம்பிக்கையாக வாங்க, நல்லா சப்போர்ட் கொடுப்போம், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு vlog-ஆக இருக்க போகுதுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் இருக்கேன். இங்கேருந்து தான் ஒரு சூப்பரான ஒரு vlog அமைய போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாள் ஆசை நம்ம அருப்புக்கோட்டை விளாத்திக்குளம் இந்த சைடில் ட்ராவல் பண்ணணுன்னு. அதுக்கான நேரமே அமைஞ்சதில்லை. இன்றைக்கி அமைஞ்சிருச்சுங்க நல்லபடியாக. எந்த ட்ராவல்ஸ்னால் இந்த பஸ்ஸை நிறையா வாட்டி நான் அந்த ஆவடி அம்பத்தூர் சைடெல்லாம் பார்த்துருக்கேன். அதுவும் இப்போ ரீசெண்டாக புது பஸ் இறக்கியிருக்காங்க பிரகாஷ் கேப்லாவில். BS6 வண்டி செம்மையாக இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு நான் பார்த்துருக்கேன். எந்த ட்ராவல்ஸ்னால் செந்தூர் வேலன் ட்ராவல்ஸுங்க. இந்த பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம். நம்ம சென்னை ஆவடியிலேருந்து விளாத்திக்குளம் வரைக்குங்க. எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. சென்னையில் இந்த வருஷம் தாங்க வெயில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மற்ற வருஷம்லாம் வெயில் மண்டே போட்டு பழக்கம். இந்த வருஷம் தான் கம்மியாக இருக்குது. நல்லபடியாக வெயில் காலமும் முடிய போகுது. விளாத்திக்குளமில் என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கங்க. விளாத்திக்குளம் ஊர் மக்கள் எனக்காக சொல்லுங்கங்க. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு சூப்பரான ஜேர்னியை நம்ம சென்னை ஆவடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. பஸ்ஸோட இந்தியா ரிக்ஷா எல்லாமே பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அவங்களோட பார்க்கிங்கில் இருக்கோம். கரெக்டாக நம்ம ஆவடி செக் போஸ்ட்லாம் தாண்டி ஜியோ மொபிலிட்டிங்க அந்த பெட்ரோல் பங்காண்ட தான் அவங்க பார்க்கிங்கு. சூப்பராக இருக்க போகுதுங்க ஜேர்னி. பஸ்ஸோட இந்தியா ரிக்ஷா எல்லாமே பார்த்துட்டு வாங்க. NCS Tamil BGM. அண்ணா உங்கள் பேருண்ணா? என் பேர் இசைக்கு முத்துண்ணா. எத்தனை வருஷமாக டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? நான் டிரைவிங் சர்வீஸில் ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஆம்னி பஸ்ஸில் ஒரு 6-7 வருஷமாக இருக்கேன். 6-7 வருஷமாக இருக்கீங்க. இப்படி நான் பாரத் பென்ஸ் அசோக் எல்லாம் ஓட்டிருக்கீங்களா? எல்லா வண்டியுமே ஓட்டிருக்கேன். இந்த அசோக்கில் எல்லாம் நம்மளுக்கு சரி. புது வண்டி பிரகாஷ் கப்பல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. வண்டி எப்படி? விளாத்திக்குளத்தில் இருந்து சென்னை டு விளாத்திக்குளம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவடியில் ஸ்டார்ட் பண்ணி 7:45 டைம் ஆவடியில் ஸ்டார்ட் பண்ணி அம்பத்தூர் வழியாக கோயம்பேடு போய் சிட்டி வழியாக வடபழனி, அசோக் பில்லரு, கிண்டி, தாம்பரம், குரோம்பேட்டு அந்த வழியாக போய் விளாத்திக்குளம். விளாத்திக்குளம் மதுரை உள்ளதான் ட்ராப்பு. மதுரை மாட்டுத்தாவணி ட்ராப் இருக்குது. அதே மாதிரி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 7:25 டைமு. ரிட்டர்ன் வரும்போது மதுரை நைட்டு 10 மணி டைமு மாட்டுத்தாவணி. வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது சிட்டிக்குள்ளே தாம்பரம், குரோம்பேட், கிண்டி, ஆனந்தூர் வழியாக அப்படியே கோயம்பேடு வந்து ஆவடி லாஸ்ட் பாயிண்ட். சிட்டி போர்டிங் பாயிண்ட் இருக்குது, டிராப்பிங் பாயிண்ட் இருக்குது. ஆமாம், சிட்டி போர்டிங் பாயிண்ட், டிராப்பிங் பாயிண்ட் ரெண்டுமே இருக்குங்க.
ஓகே. நம்மள்ட்ட வேறு சர்வீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, திசைன்மலை, தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர், உடன்குடிலாம் இருக்குண்ணா. எல்லாமே நம்ம ஆவடியிலேருந்து ஸ்டார்டிங். ஆமாம், எல்லா பாயிண்ட்டும் ஆவடியிலேருந்து சர்வீஸ் தான் இருக்கும். ஓகேண்ணா. வர பேசஞ்சருக்கு 2 வாரத்தை ஏதாச்சுண்ணா இவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதம். ஆமாம். சிலவங்க என்ன தான் பண்ணாலும் சக்ஸஸாக இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. சிலவங்களுக்கு என்ன தான் பண்ணாலும் அந்த நிறைவுகள் இருக்காது. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதா செஞ்சு ட்ராவல்ஸ். ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா நீங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு வீடு ஒரு கார் வந்துருச்சு, எல்லாரும் வெள்ளிக்கிழமை கார் எடுத்துகிட்டு அவங்க வாட்டு போகிறாங்க. ஒரு சில பேருக்கு ஓட்டவும் தெரியல. என்னன்னா சொல்ல விரும்புறீங்க ஒரு டிரைவர்? ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளை நம்பி வரவங்கள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். சிலவங்க அதை தெரிஞ்சிக்காம டிராஃபிக் டிலே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்காம நம்ம பேக் அடிக்காமல் கண்டினியூஸாக பண்ணுறதுல தான் நம்ம ஜாப். ஒரு பேசஞ்சர் டிலே பண்ணியிருப்பாங்க, அடுத்தடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதை நம்ம சிலவங்க கோவப்படுவாங்க. எல்லாத்தையும் பொறுத்து போகிறது தான் இந்த டிரைவரோட வேலை. மொத்தத்தில் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பொல்யூட்டாக இருப்பாங்க. சில நேரங்கள் தவறலாம், எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது இல்லையா? சில நேரங்கள் தவறலாம். மற்றபடி பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுளான சர்வீஸ் கொடுக்குறதா செந்தூர் ட்ராவல்ஸோட ஃபுல் இது. எப்படி நடுவில் ரெஸ்ட் ஸ்டாப்லாம் கேட்டால் நிப்பாட்டிங்களா? கண்டிப்பாக நிப்பாட்டுவானே. இடத்த பொறுத்து. ஹைவேஸில் சிலவங்க கார் ஓட்ட தெரியாமல் நிப்பாட்ட முடியாது, அதை ஒரு சிலவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. லேடிஸ்லாம் கேட்டாங்கன்னா பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி பார்த்து எல்லாம், ஏன்னா எல்லோரும் மனுஷங்க தானே. ஆமாம். கண்டிப்பாக யாராலையும் வெயிட் பண்ண முடியாது, பொறுத்துக்க முடியாது. அதனால் இடத்த பொறுத்து, ஏரியாவை பொறுத்து சேஃப்டி பார்த்து கம்பல்சரி நிப்பாட்டி தானே கூட்டிகிட்டு போவோம். டிலேங்கிறது எப்படி போனாலும் டிலே ஆகும். அதனால் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறதுனால டிலேன்னு நினச்சி நிப்பாட்டாமலாம் யாரையும் கூட்டு போகிறது கிடையாது. எங்களால் முடிஞ்ச சர்வீஸாக கம்பல்சரியாக கஸ்டமருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். நல்ல சர்வீஸ், பக்காவான சர்வீஸ் கொடுப்பீங்க. பக்காவான சர்வீஸ் எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்மள்ட்ட தூத்துக்குடி வழியாக 2 சர்வீஸ் இருக்குது. திசைநிலைக்கு உடன்குடி, திருச்செந்தூர் வழியாக 2 சர்வீஸ் இருக்குது. திருச்செந்தூர் வழியாக திருநெல்வேலி வழியாக 2 சர்வீஸ் இருக்குது. திசைநிலைக்கு இருக்குது. சாத்தாங்குளம் சர்வீஸ் இருக்குது. சரி சரி. எல்லாமே பக்காவான சர்வீஸ். கஸ்டமருக்கு வாட்டர் பாட்டில், பிஸ்கட் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். பக்காவாக கொண்டு போயிட்டுருக்கோம். கஸ்டமரோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகேண்ணா ஓகேண்ணா. நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. ஃபேஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக தெரியும். பஸ்ஸோட இன்டீரியர் பக்கா பிரகாஷ் கேப்பலா. எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டீரியரு பிரகாஷ் கேப்பலா தாங்க. மேலேயும் கீழே ஸ்ட்ரிப்பர் ரைட்டிங்ஸ் போட்டு பக்காவாக இருக்குங்க இன்டீரியரு. பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாங்க, வாங்க. செந்தூர் ட்ராவல்ஸ் அவங்க பிராண்டிங் போட்ட பெட் ஸ்ப்ரெட்டுங்க, நல்லா நீட்டாக பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பிளாங்கெட்டுங்க, நல்லா திக்கான பிளாங்கெட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோங்க, அவங்க பிராண்டிங் போட்டு நல்லா ப்ளஃபியாக இருக்குது. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டு, மொபைல் ஹோல்டர், ஃப்ளக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட். அப்படியே தலைக்கு மேலே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. ரீடிங் லைட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. புது பஸ்ஸு பக்காவாக இருக்குங்க எல்லாம். அப்படியே கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. இங்கே ஸ்க்ரீன்ஸுங்க, ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு தாங்க, ஸ்ட்ரிப் லைட்டு தாங்க பஸ்ஸோட லுக்கே அப்படியே பளிச்சுன்னு மாற்றோம். கைஸ், நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, ப்ளஸ் குட் டே பிஸ்கெட்டுங்க. அப்புறம் எப்படி இருக்குது பஸ்ஸு? நல்லா இருக்கா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி? ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. வேல்டெக்கா ப்ரோ? நான் ஆரம்பிக்கே ப்ரோ. அப்படியா? காலேஜ் வந்து ஈஸியா இருக்கு. சரி சரி ப்ரோ. சொந்த ஊர் ப்ரோ உங்களுக்கு? மதுரை. ஓகே, ரைட் ப்ரோ, ரைட். கைஸ், ப்ரோ தான் நம்ம பஸ்ஸோட ஆன்போர்ட் அசிஸ்டன்ட். ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் முத்துகணேசன். ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ பஸ் எப்படி இருக்கு? பஸ் நமக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். எப்படி ப்ரோ, சின்ன வயசுலேருந்து பஸ் எல்லாம் பிடிக்குமா எப்படி? ஆமாம், பஸ் பிடிக்கவே தான் பஸ் வந்துருக்கோம். அப்படியே ஒரு நானும் சரி சின்ன வயசுலேருந்து பஸ் தான் ப்ரோ. எப்பவுமே யூடியூப்ல பஸ் பற்றி ஃபுல்லாக தான் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே ப்ரோ. எங்கள் கம்பெனிட்டு தான் இப்போ ஒரே வண்டியில் தான் ஓடிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம். சரி ப்ரோ, சரி ப்ரோ. உங்கள் சொந்த ஊர் ப்ரோ? சொந்த ஊருக்கு திருநெல்வேலி பக்கத்தில் திசைநிலை. திசைநிலையா? சரி 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 ப்ரோ. வர கஸ்டமர் 2 வார்த்தை சொல்லுங்கள். நம்பிக்கையாக வாங்க, நல்ல கஸ்டமர், நல்லா சப்போர்ட் கொடுக்குறோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பத்திரமா சேர்ப்பாங்க, சேஃப்டியாக தான் இருக்கும். ஆமாம். சரி சரி ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பஸ் ஃபேனை பார்த்ததுக்கு. சரிண்ணா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. டிக்கெட் ரேட் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேல சென்னையிலேருந்து விளாத்திக்குளம் வரைக்கும் 855 ருபீஸ் ஆச்சுங்க.
கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ நமக்கு சிட்டி போர்டிங் பாயிண்ட்லாம் அந்தளவுக்கு எந்த ட்ராவல்ஸும் கொடுக்குறது இல்லைங்க. நம்ம செந்தூர்வேலன் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டி போர்டிங் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ட்ராப்பிங்கும் சிட்டி ட்ராப்பிங் இருக்குங்க. நல்ல விஷயம் கைஸ். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, டேய் நீ ஐபிஎல் எந்த டீமில் சப்போர்ட்டு, ஐபிஎல் எந்த டீம் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் ஐபிஎல் எல்லா மேட்ச் ஆடுறதையும் நான் பார்ப்பேன். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த டீமுக்கு சப்போர்ட்டோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சேஃப்டிக்கு சிசிடிவி கேமரா இருக்குங்க. கைஸ் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம ரைட் எடுத்தோம்னா பைபாஸ் வழியாக போரூர் போயிடலாம். இருக்கும் வேற வேற ஊருக்கு போவாங்க. ஆனா எல்லாம் மொத்தமா கேண்டீன்ல நிற்குவாங்க. ஆமா அப்போ மாறி ஏறிடுவாங்க. சீட்டு காலையில் ரொம்ப தெரியாதா? ஆமா ஆமா. நீங்க ஒரு சீட்டு புக் பண்ணி அந்த சீட்டு அந்த வண்டியில புக் ஆயிருந்துன்னா பிரச்சனை இல்லை. ஆள் இருந்தா இறங்கி போயிடுவான். ஆள் இல்லாத மாறி டிக்கெட் போடுறாங்க. ஆமா ஆமா. இல்ல அந்த மாதிரி இதுனா ட்ரெயின்ல போய்க்கலாம். முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், காம்ப்ளிமெண்ட்ரியாக குட் டே பிஸ்கெட் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கூட நம்ம பஸ்ஸு போகலைங்க. ஏன்னா கிளாம்பாக்கத்தில் சீட்டு புக்கால. கைஸ் ஏகப்பட்ட ஓவர்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்குங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுது. நமக்கு ரெஸ்ட் ஆஃப் ப்ளஸ் டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னா பர்னன் ரோல் தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. க்ரூஸ்லாம் ஃப்ரெண்ட்லி டைப்பு, டிரைவர்னா கூட அப்படியே ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் யாரும் புக் பண்ணலாங்க. அதனால தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகல. ஏன்னா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு தாங்க வருவாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. பார்ப்போம். இதுக்கடுத்து ஓவர் டெக்ஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. நைட் வியூ நல்லா சூப்பராக கேப்சர் பண்ணலாம். கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேங்க, இப்போ நான் இப்போ கேர்ள்ஸ் கிட்ட வந்து சும்மா பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படா நீலாம் பேசுகிற, எப்படா அப்படியே மச்சான் அந்த திறமையை சொல்கிற அப்படி இப்படின்னுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏய் நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கா, நான்லாம் அப்படியே முரட்ட சிங்கிள் அந்த மாதிரி சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. உங்கள் கிளாஸில் உங்கள் காலேஜிலலாம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒன்ஸ் இப்போ ஸ்கூல் முடித்தோடனே இல்லை காலேஜ் முடித்தோடனே அப்புறம் தான் சொல்லுவாங்க, மச்சான் நான் கமிட் ஆகிட்டேன்டா அப்படின்னுவாங்க. அப்போ வரும் பாருங்க, டே இது முன்னாடியே சொன்னால் நாங்கள் ஏதாவது பண்ணுற போகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் கேங்கில் கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட் இருப்பாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, சூப்பரான ஒரு கேபினெட்டை என்ஜாய் பண்ணலாங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. நமக்கு திருச்சி தாண்டி கரெக்டாக அந்த பஞ்சப்பூர்லாம் தாண்டி ஒரு ரெஸ்டாரண்ட் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நல்லா ஒரு தூக்கம். ஓவர் டேக்லாம் பார்த்துருப்பீங்க. டிரைவரோட நல்லா மாசாக ஓட்டுறாப்புல. இதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கேபினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்கிட்டு நம்ம அருப்புக்கோட்டைக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க, அருப்புக்கோட்டை நம்ம விளாத்துக்குளம்னா எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க. அப்படியா? நான் தேங்க்ஸ், நான் வரேண்ணா. ஓகே, பார்ப்போம். பாய் ப்ரோ, பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 7:15 நம்மளை விளாத்துக்குளம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 7:35ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15-20 நிமிஷம் பிஃபோராகவே நம்மளை இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி செம்மையாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு சர்வீஸ் இன்றைக்கி எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. க்ரூஸ்னால் ஃப்ரெண்ட்லி டைப்பு,
இப்படி ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. ஓவர்டேக்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவர்டேக்கு. அதுவும் நம்ம சென்னையில் லாஸ்ட்டாக கிளம்புறது இந்த சைடில் நம்ம அருப்புக்கோட்டை விளாத்திக்குளம் சைடில் நம்ம பஸ்ஸு தான். நல்லா அட்வான்ஸ் டைமிங்கில் நம்மளை கொண்டு வந்து இறக்கிட்டாங்கங்க. ஓகே, இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டை விளாத்திக்குளம் சைடில் வரேன். ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸ்பீடில் பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து எந்த பஸ்ஸில் போகலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் சந்திப்போம் மக்களே. டாட்டா.